விஜய் அவர்களும், சங்கீதா அவர்களும் இப்போ இணைந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திய கேட்டு, எப்படி வந்து டிவிகேல இருக்கக்கூடிய தொண்டர்களும், தமிழக மக்களும் சந்தோஷமா இருக்கிறாங்களோ, அத விட 10 மடங்கு விஜய் அவர்களுடைய ஃபேமிலில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து ரொம்பவே ஹேப்பியா இருக்காங்க. அதாவது சொல்லப்போனா, விஜய் அவர்களுடைய அப்பா சந்திரசேகரா இருக்கட்டும், அம்மா சோபனாவா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பர்சனலா விஜய் அவர்களுடைய அம்மாவும், அப்பாவும் சங்கீதாவுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி விஜய்க்கும் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசை. ஏன்னா, அ மகன், மருமகள், பேரப்பிள்ளைங்களோட எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அத நிறைவேற்றக்கூடிய வகையில தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருந்துச்சுங்க. ஸோ விஜய் பேரண்ட்ஸு ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. எல்லாத்த விட விஜய் ரசிகர்களும் கண்டிப்பா வந்து சந்தோஷமா தான் இருக்காங்க. இல்லன்னு சொல்லல. ஆனா, இவங்க 2 பேத்துக்கும் அளவு கடந்த சந்தோஷம் வந்து கிடைச்சிருக்கு. ஏன்னா, ஒரு 4, 5 மாசமாவே ரொம்ப டிஸ்டர்பா இருந்தாங்க இவங்க. என்னடா நம்ம பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே! இவங்க எப்படி மீண்டும் வந்து சேர்ந்து வாழப் போறாங்க? என்ன மாரி அவங்க லைஃப்ப கொண்டு போக போறாங்க? நம்ம பேர பிள்ளைங்கலாம் இருக்காங்களே! அவங்களலாம் நினச்சு ரொம்ப இவங்க வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. தனித்தனியா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. சங்கீதா அவங்க வந்து அவங்க அப்பா வீட்டுக்கே போயிட்டாங்க. லண்டனுக்கே வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த மாரி இருக்கும்போது இப்படியே போயிட்டு இருந்தா வாழ்க்கை என்ன ஆகிறது? அப்படின்ற மாரி நெனச்சு கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்களுக்கும் எல்லா பேரண்ட்ஸும் கிராண்ட் பேரண்ட்டா ஆயிட்டாங்கனாவே பேரப்பிள்ளைங்களோட இருக்கணும் அப்படின்றது தானே ஆசையா இருக்கும். ஸோ இப்போ விஜய் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்றதுனால, சங்கீதா கூட தான் அவங்களுடைய சன்னும் சரி, டாட்டரும் சரி இருக்காங்க. அதனால இவங்களால வந்து பெருசா வந்து கனெக்டிங் பண்ண முடியல. இந்த கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. ஸோ நம்ம பேரப்பிள்ளைங்க நம்மள தாத்தா, பாட்டின்னு சொல்லி சந்தோஷமா வந்து கூப்பிடும்போது தான், அது இன்னும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அவங்களாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்த இழந்துடுவோமோ அப்படின்னு அவங்க 2 பேரும் கவலைப்பட்டுட்டு இருந்த சூழ்நிலையில சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்குங்க. ஸோ அதனால அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்காங்க. ஸோ கம்மிங் ஆகஸ்ட் 25 பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுடைய 27த் ஆனிவர்சரி ஆனது வரப்போகுது. ஸோ அதுதான் இவங்களுடைய லைஃப் ஸ்டார்ட். அப்பதான் அவங்க வந்து புதுசா பிகின் பண்ண போறாங்க அப்படின்னே எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா 2 பேரும் புதுசா அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களையும், எல்லா கசப்பான அனுபவங்களையும் மறந்துட்டு சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் எல்லாரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ டிவிகேல இருக்கக்கூடியவங்களும் சரி, அ மக்களும் சரி, அவங்க விஜய் அவங்களுடைய ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்களும் சரி, எல்லாருமே ரொம்ப ஹேப்பிங்க. அத விட முக்கியம் பார்த்தீங்கன்னா, விஜயோடைய சன்னும், டாட்டரும் தான். ஸோ ஜான்சன் சஞ்சயாவும் இருக்கட்டும், திவ்யா சஷாவா இருக்கட்டும் 2 பேருமே செம்ம ஹேப்பி. ஸோ நம்ம அப்பா, அம்மா வந்து சேர்ந்துட்டாங்க. இனிமேட்டுக்கு நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழப்போறோம் அப்படின்ற மாரி அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம சமீபத்தில நீங்க ஜான்சன் சஞ்சயோட ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு பிரபலமான சேனலுக்கு அவர் இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. அந்த சேனல்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பாவ பத்தி ரொம்ப ரொம்ப பெருமையா வந்து பேசியிருப்பாரு. எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். எங்க அப்பா தான் ரோல் மாடலு. எங்க அப்பாவ வச்சு தான் நான் வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னே ஆசைப்பட்டேன். ஆனா, எனக்கு நடிக்கிறதுல அந்த அளவுக்கு விருப்பம் இல்லனாலுமே கூட, அப்பாவ வச்சு தான் நான் சினிமாக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நல்ல படம் தயாரிக்கணும். நல்லபடியா வந்து வெளி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த மாரி இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது அப்பாவுடைய ஹேபிட்ஸ் மட்டும்தான். அவர தான் நான் ரோல் மாடலா வச்சுக்கிட்டு நான் வந்தேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ப்ரௌடா வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் பார்த்தீங்கன்னா, திடீர்னு சங்கீதாவுடைய மைண்ட் செட் வந்து சேஞ்ச் ஆனதுக்கு இந்த இன்டர்வியூ கூட ஒரு ரீசனா இருக்கலாம் அப்படின்ற மாரி எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அப்பாவ பத்தி அவர் வந்து அவ்ளோ பெருமையா பேசுறாரு. ஏன்னா மகன் வந்து இப்போ ஒண்ணும் சின்ன பையன் ஒண்ணும் கிடையாது. ஸோ அவரும் வந்து ஒரு மெச்சூர்டான ஏஜுக்கு வந்துட்டாரு அப்படிங்கும்போது, அவர் வந்து அவங்க அப்பா மேல வச்சிருக்கக்கூடிய அபிப்பிராயத்த சங்கீதா வந்து கேட்டிருக்காங்க. அந்த இன்டர்வியூ கண்டிப்பா அவங்களும் பார்த்துருப்பாங்க. அதே மாரி விஜய் அவர்களும் நிச்சயம் அந்த இன்டர்வியூ வந்து பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பசங்க நம்மள எந்த அளவுக்கு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க, என்ன மாரி ஃபீல் பண்றாங்க, நம்மள எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கும்போது, அவங்களே வந்து மாறுறதுக்கு இது வந்து ஒரு வாய்ப்பா கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற மாரி தான் வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ சங்கீதா நிச்சயம் அந்த மாரி ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல ஒரு லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு விஷயத்த அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு ஆடியன்ஸ் எல்லாருமே இப்படி தான் வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. ஸோ, கண்டிப்பா அது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஒருத்தங்களுடைய மைண்ட் செட்ட நம்ம ஒருத்தங்க சொல்லி மாத்துறத விட, இவங்களா வந்து புரிஞ்சிக்கும்போது தான் அதில இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றது தெரியும். ஸோ, ஜான்சன் சஞ்சய் வந்து அவர் வந்து ரொம்ப ப்ரெஷர்லாம் ஒண்ணும் பண்ண கிடையாது. ஸோ, அவர் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு. இன்டர்வியூல கேட்ட கேள்விக்கு பதில் குடுத்துருக்காரு.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது அத வச்சே வந்து இவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டாங்க. ஓகே நம்ம வந்து சேர்ந்து இருக்கிறது தான் நல்லது. குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு அதான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி அவங்க யோசிச்சதுனால இந்த ஒரு முடிவ எடுத்திருக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, திவ்யா, சஷாவும் லண்டன்ல தான் இருக்காங்க. அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, செம்ம ஹேப்பியா இருக்காங்க. ஸோ இனிமேட்டுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்ல அப்படின்ற மாரி அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. லண்டன்ல இருந்தாலுமே கூட அவங்க அப்பாவுக்கு உடனே வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா வந்து டிவோர்ஸ் கேஸ வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனேயே, பர்சனலா வந்து அவங்க டாடிக்கு ஃபோன் பண்ணி நெறைய விஷயங்கள திவ்யா, சஷா வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் வந்து சின்ன குழந்தலாம் கிடையாது. இப்ப காலேஜ் போயிட்டாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, "நம்பளுடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தில நம்ம 4 பேர் மட்டும் தான் இனி. வேற யாருக்குமே இதில வந்து இடம் கிடையவே கிடையாது. எந்த ஒரு 3வது மனுஷங்களையும் இதில நம்ம இனிமேட்டு நுழைக்கவே கூடாது. அது நம்ம தாத்தா, பாட்டியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாருமே நம்ம 4 பேரும் கலந்து பேசிச்சு, நிதானமா நம்ப ஒரு டிசிஷன் எடுக்கணும். இதில ஒருத்தைங்க வந்து கருத்து சொல்றதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது இனிமேட்டுக்கு. நம்ப வாழ்க்கை இனிமேட்டுக்கு இப்படித்தான்பா நம்ம வாழணும்." அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள அப்பாக்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட்டாவே வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து முன்னாடி அவர் நடிகரா இருந்தாலுமே கூட, இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருக்கிறாரு. என்னதான் அவர் ஒரு நாட்டுக்கு தலைவரா இருந்தாலுமே கூட, அந்த ஒரு குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு அவர் வந்து அப்பா. ஸோ அந்த குழந்தை சொல்லக்கூடிய விஷயத்த நிச்சயமா அவர் கன்சிடர் பண்ணுவாரு அப்படின்னு தான் எல்லாருமே வந்து நம்பிக்கையோட இருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா, வீடியோ கால்ல அப்பியர் ஆகியிருக்கக்கூடிய இவங்க எல்லா விஷயங்களையும் வந்து பேசினாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பர்சனலா நெறைய டிஸ்கஷன் வந்து பண்ணாங்க. ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க அப்பாவும், அம்மாவும். இனி வந்து சேரப்போறாங்க. இனி எங்களுடைய வாழ்க்கையில வேற ஒருத்தருக்கு இடமே கிடையாது. இனி யார் வந்தாலும் எங்கள வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க அப்பாவும், அம்மாவும் சேர்ந்துட்டாங்க. அவங்கள வந்து பிரிக்கிறதுக்கு இனிமேட்டுக்கு யாராலயும் முடியவே முடியாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா, ஹேப்பியா அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. திவ்யா சஷா பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்கெட் பால் வீரர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் வந்து பிடிக்கும் தான். ஆனா அத விட அவங்க அப்பாவ வந்து அவங்க ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அப்பாவுடைய தீவிர ஃபேன் அப்படின்னே சொல்லலாம். அப்பாவுடைய ரசிகையா இருக்கக்கூடியவங்க, இந்த அளவுக்கு அப்பா வந்து நெனச்சிட்டு உருகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே விஜய் அவர்களுக்கு இப்ப தான் வந்து ஃபுல்லாவே வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. தன்னுடைய குழந்தைங்க தன் மேல எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க, அன்பு வச்சிருக்காங்க அப்படின்றத அவரும் இப்ப தான் புரிஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா ஜெயன்சன் சஞ்சய் கிட்ட கூட இன்டர்வியூல கேட்டப்போ, "ஒரு ஹாலிவுட் சான்ஸ் வருது. நீங்க யார வச்சு படம் எடுப்பீங்க?" அப்படின்னு கேட்டப்போ கூட அவரு தயங்காம, கொஞ்சம் கூட யோசிக்காம, "எனக்கு எங்க அப்பா தாங்க மைண்டுக்கு வராரு. வேற யாரும் கிடையாது. எங்க அப்பாவ விட வேற யாரால அத வந்து சரியா செய்ய முடியும்?" அப்படின்ற மாரி சூப்பரா ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. ஸோ இந்த மாரிலாம் குழந்தைங்க வந்து சொல்றாங்க அப்படிங்கும்போது, நல்லா தெரியுது குழந்தைங்க அப்பா மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க, எந்த அளவுக்கு ஏக்கமா இருக்காங்க அப்படின்றது எல்லாமே சங்கீதாவாலயுமே கூட புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சதுனால தான், இப்போ அவங்களுடைய மைண்ட் செட் மாறி இருக்கு. குழந்தைங்களுக்காக நம்ம கண்டிப்பா வந்து சேர்ந்து இருக்கணும். அவங்களுடைய ஃப்யூச்சர்ல அவங்க எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லா வாழணும் அப்படின்னு நெனச்சதுனால, இப்படி ஒரு மாற்றத்த அவங்க வந்து செஞ்சிருக்கலாம். ஸோ கண்டிப்பா அவங்க எதனால செஞ்சாங்களோ, ஆனா எல்லாமே வந்து சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா வந்து எல்லாரும் நெனச்ச மாரி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சிறப்பா வந்து நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் இறைவன்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விஜய் ஃபேமிலி ரீயூனியன் ஆனதுல சந்தோஷமா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு உங்களோட தனிப்பட்ட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாரி வீடியோஸ தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.